பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை எல்லா இடத்துலையும் நெருக்கிறாங்க, சூழ்ந்து கொண்டாங்க, நான் இந்த காரியத்தில் ஜெயித்துருவேனா? நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வர போறார். இன்றைக்கு ஆண்டவருடைய விடுதலையின் அபிஷேகம் உள்ள வார்த்தையை சங்கீதம் 109 அதிகாரம் வசனம் 26, 27 உங்களுக்காக கொண்டு வருகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. தாவீது மிகுந்த மனக்கலக்கத்தோடு, ஆண்டவரே, நான் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில நீ எனக்கு சகாயம் பண்ணணும், உங்க கிருபையின்படி என்னை இரட்சியும் என்று கேட்ட பொழுது ஒரு அடையாளத்தோடு நீங்க செய்யுங்க ஆண்டவரே சொன்ன பொழுது ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில, ஒரு சூழ்ச்சியின் மத்தியில, எந்த இடத்துல ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய சகாயம் உங்களை சந்திக்கிறது மகனே. தேவனுடைய சகாயம் உங்களை சந்திக்கிறது மகளே. கர்த்தருடைய சகாயம் உங்களுக்காய் கடந்து வருகிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் எனக்கு சகாயம் கொடுக்கிறீங்க. கர்த்தருடைய சகாயம் எனக்காய் கடந்து வருகிறது. பரத்திலிருந்து எனக்காய் ஒத்தாசை கடந்து வருகிறது. உங்களுக்கு தேவையான பண சகாயம், உங்களுக்கு தேவையான ஆள் சகாயம், உங்களுக்கு தேவையான அதிகாரத்திலிருந்து வர வேண்டிய சகாயம், எல்லா அப்ரூவலையும் பரலோகம் உங்களுக்காய் கொண்டு வர போகிறது. இதை ஆண்டவர் தான் உங்களுக்கு செய்தார் என்று உங்கள் எதிராளிகள் உங்களை ஏளனமா பார்க்கிறாங்களே, சில பேர் புருவத்தை உயர்த்தி பார்க்கும்படி, எந்த இடத்துல கண்கள் உங்களை ஏளனமா பார்த்ததோ அதே கண்கள் புருவத்தை உயர்த்தி பார்க்கும்படியா என் தேவன் உங்களுக்கு சகாயத்தை கொண்டு வர போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே, சங்கீதம் 109 அதிகாரம் வசனம் 26, 27 படி எனக்கு சகாயம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு சகாயம் பண்ண போறீங்க, உங்க கிருபையினால் என்னை ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக இந்த வாக்கு கொடுத்திருக்காருங்க. இதை சொல்லி என்னோட கூட ஜெபிங்க. கர்த்தருடைய சகாயம் உங்களை சந்திக்கும். எந்த இடத்துல இருந்து சகாயம் வரும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா சொல்லுங்க, சகாயத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். ஏற்ற வேளையில சகாயம் பண்ணுகிற ஆண்டவர் எனக்காய் கூட இருக்கிறார். அந்த சகாயத்தின் தேவன் உங்களுக்காய் கடந்து வருவார். தாவீதுக்கு சகாயம் பண்ணும்படியா தாவீது உயர்த்தின தேவன் அந்த வலது கரம் உங்களுக்காய் அற்புதத்தை செய்யும். வசனம் சொல்லுகிறது, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. நிச்சயம் ஆண்டு உங்களோடு கூட நிக்கிறது, ஆண்டு உங்களோடு செய்கிற காரியத்தை இதை வேற யாரும் செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாரும் உங்களுக்கு கூட வந்து நிக்கல, யாரும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வார்த்தை கொடுக்கல, எந்த இடத்திலையும் இந்த சகாயம் உங்களுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி இந்த விடுதலையின் அபிஷேகம் உங்களை தொடுகிறது. இந்த வசனத்தின்படி விடுதலையின் ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். எந்த திசையிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் தெரியாது, ஆனா எனக்கு ஒரு காரியம் தெரியும், சகாயம் செய்கிற ஆண்டவர் உங்களுக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவர் சகாயத்தை அனுப்பும்படியாக தான் இந்த வார்த்தையை முதலாவது அனுப்புகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை கடந்து வரும். எனக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். கர்த்தர் அந்த சகாயத்தை எனக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. எவ்வளவோ நாள் அந்த லோன் அப்ரூவ் ஆகாம இருக்குது, இன்னைக்கு சொல்லுங்க, சங்கீதம் 109, 26 வசனத்தின்படி என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் மாறுவதாக. இந்த லோன் அப்ரூவல்ல உங்க கரம் கடந்து வரட்டும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. யாருக்கோ நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாக்கை நிறைவேற்றணும். எப்படி நடக்கணும் தெரியல, நீங்க சொல்லுங்க, தேவ கரம் எனக்கு செய்யும், அவர் தேவைகளை சந்திப்பாருங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நம்பி கழுத்து எடுத்துட்டாங்களே, இவங்களை நம்பித்தானே வாக்கு கொடுத்தேன், இவங்களை நம்பித்தானே இந்த காரியத்தில் இறங்கின, பரவாயில்ல, அவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் சகாயரா இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை தருகிற பர்வதத்திலிருந்து உங்களுக்காய் சகாயம் கடந்து வரும். நிச்சயமாய் இந்த நாட்களுக்கு அப்புறம் சொல்ல போறீங்க, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இது செய்தி என்றும் அவர் அறிவீர்களாக. தைரியமா, உற்சாகமாய், விசுவாசத்தோடு சொல்லுங்க. சங்கீதம் 109, 26, 27 வசனத்தில் இருக்கிற அந்த சகாயம் என்னை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை என்னை ரட்சிப்பதற்காய் நன்றி. என் ஆண்டவருடைய கரம் தான் இதை செய்தது என்று எல்லாரும் பார்க்க போறாங்க. எந்த இடத்துல உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ அதே கண்கள் புருவத்தை உயர்த்தி பார்க்கும்படியா என் தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த தேவ கரம், அந்த அற்புத கரம் உங்களுக்காய் கடந்து வந்திருக்கிறது. கவலையே படாதீங்க, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. அந்த கரம் உங்களை உயர்த்தோ, ஆசீர்வதிக்கோ. God bless you.